ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காயை நல்லா கத்தியால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு இருந்தாலே போதும். இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி கல் சட்டியில் தான் நான் ரசம் வைக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக இந்த 2 மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு, சீரகம், நெல்லிக்காய்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கொதி வரக்குள்ளே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அவ்வளோதானங்க, சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.